நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொன்னோம். பார்ட் 1 வந்து நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த வீடியோல பார்த்துக்கிட்டோம்னா, பாரதி வந்து ஆதிய வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாம நம்ம தர்மலிங்கம் வந்து எல்லாத்தையும் பிரிக்க நினைச்ச மாரி, நம்ம ஆண்டாளும் நம்ம பாரதியும் வந்து பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லலாம். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நம்ம அழகர் வந்து தர்மலிங்கத்தை அடிச்சுட்டு அதுக்கடுத்து பேசுகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரியா, நீ வந்து நல்லவன் நினச்சி எல்லாருமே நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இந்த குடும்பம் ஊர் எல்லாமே நம்பிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு உன்னோட உண்மையான முகத்தை நான் வெளியில் கொண்டு வந்து எல்லாருமே காரி துப்புற மாதிரி செய்யலை. இந்த அழகர் கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அழகர் வந்து கோவப்பட்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து தர்மலிங்கம் வந்து பாவம் போல் நடிக்காங்க. அங்கிட்டு வந்து நம்ம ஆண்டாள் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அழுதுகிட்டே இருக்காங்க. அதை பார்த்து வந்து தர்மலிங்கம் சிரிக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்த சீனில் வந்து நம்ம ஆண்டாள் இருக்காங்கல்ல, ஆண்டாள் வந்து நேரம் வந்து பாரதியை தான் பார்க்க போகிறாங்க. பாரதியை பார்க்க போன இடத்துல பாரதி என்ன அழுதியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஆமாடி, என்னடி பண்ணுறது, என் வாழ்க்கையில் வந்து நான் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சி யாரும் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. அந்த கடவுளுக்கே பிடிக்கலன்னு நினைக்கிறேன். நான் சந்தோஷமாக இருக்கேன்னு நினச்சாலே சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சி எல்லாமே பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய், என்னடி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, அந்த ஸ்வேதாவுக்கு வந்து ஃபோனை போட்டு வர சொன்னது அப்பா தாண்டி, உனக்கு நல்லது போகணும்னு சொல்லி தான் வர சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்டி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் உங்ககிட்ட எனக்கு நல்லது போகணும்னு கேட்டேனா, அவர் எதுக்கு கால் பண்ணி வர சொன்னார், தேவையில்லாத வேலைலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கோவப்படுறாங்க. ஏய், என்னடி அப்பா மேலேயே கோவப்படுற, அப்பா வந்து நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி தாண்டி அப்படிலாம் பண்ணார். ஆமாம், நான் நல்லா இருக்கணும்னு உங்ககிட்ட வந்து நின்றுனாக்கும் நான் எப்படியே இருந்துக்கிறேன், என்னை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க, தயவுசெய்து ஆளை விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது ஆளை விடுங்களா, என்னடி இப்படி பேசிக்கிட்டு இருக்க, நீ வீட்டுக்கு வந்து நின்னப்ப உன்னை வந்து தன்னோட புள்ள மாதிரி பார்த்துக்கிட்டார்ல, அது அப்போ அவரை சொல்லணும்டி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ என்னடி, நான் உங்கள் வீட்டுக்கு வந்ததை வந்து சொல்லி காட்டுறியா, வீட்டில் வந்து இத்தனை நாள் இருந்தேன்னு சொல்லிட்டு நீ வந்து சொல்லி காட்டுற அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாடி சொல்லி காட்டுறேன், நீ எதுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்த, நீ எங்கள் வீட்டுக்கே வந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் வந்து சொல்கிறாங்க. சாரிடி, மன்னிச்சிரு, இனிமேல் உங்கள் வீட்டுக்கே வரமாட்டேன், நான் எப்படி போனால் என்ன, அது மாதிரி இருந்துக்கோங்க, இனிமேல் உங்களுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாரதி சொல்லிடுறாங்க. நான் சொல்கிறேன்டி, உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் வந்து அந்த இடத்துல வந்து போயிடுறாங்க. அடுத்த சீனில் நம்ம ஆதி வந்து வராங்க. பாரதி வந்து வீட்டுக்குள்ளேயே கதவை பூட்டிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. பாரதி, கதவை தரங்க, எதுக்கு இப்போ கதவை பூட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, உங்களை எனக்கு பார்க்கவே விருப்பம் இல்லை, தயவுசெய்து என்னை தனியாக விடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி கேட்குறாங்க. என்ன பாரதி பேசிக்கிட்டு இருக்கீங்க, அது காரணம் நான் கிடையாது, ஆண்டாளோட அப்பா தான் கால் பண்ணி வர சொல்லியிருக்காரு, தயவுசெய்து வந்து என்னை புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இனிமேல் என்னை யாருமே புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லைப்பா, இல்லை ஆதி, என்னை தயவுசெய்து தனியாக விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, நான் தனியாக விட்டுறேன், தமிழ் வந்து பசியோட படுத்திருக்கா பாருங்க, கூட்டு கொண்டு வந்து சாப்பாடு ஊட்டிட்டு அதுக்கடுத்து உள்ளே போய் நீங்கள் கதவை பூட்டிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வெளியில் வந்து நான் யார் மூஞ்சியும் பார்க்க விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, நீங்கள் வெளியில் வாங்க, நான் வீட்டுக்கு வெளியில் போயிடுறேன், சாப்பிட்டுட்டு நீங்கள் போங்க, அதுக்கடுத்து நான் வந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல ஆதி சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் தூங்கிட்டா, தயவுசெய்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கீழே பார்த்தா தமிழ் வந்து அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இங்கே பாருங்கள் பாரதி, பொய் சொல்லாதீங்க, தமிழ் வந்து முழிச்சுக்கிட்டு இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும், தயவுசெய்து வெளியில் வாங்க, சின்ன பிள்ளைய வந்து பசியில் போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு நாள் சாப்பிட்லைன்னா நாங்கள் ஒன்றும் செத்து போக மாட்டோம், சரியா, ஆளை விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ என்ன பாரதி முடிவோட சொல்கிறீங்க, நான் வேணும்னு சொல்கிறீங்களா இல்லைன்னா வேண்டான்னு சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து ஒரே கேள்வியாக கேட்டுடுறாங்க. அதுக்கு வந்து நம்ம பாரதி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஐயோ கடவுளே, என்னால் வந்து இதுக்கு மட்டும் பதில் சொல்லவே முடியலையே, வேணும்னு சொல்ல முடியல, வேண்டான்னு சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. கடைசியில் வந்து மனசை வந்து கல்லாக்கிட்டு, எனக்கு நீங்கள் வேண்டாம் ஆதி, தயவுசெய்து கிளம்பிடுங்க, எனக்கு யாருமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டு சொல்லிடுறாங்க. சரி பாரதி, இனிமேல் நான் வந்து இங்கே வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களும் அந்த வீட்டை விட்டு வெளியில் போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து வீட்டில் எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. அப்போ வந்து தர்மலிங்கம் வந்து வீட்டில் ஏதோ பார்சல் கொண்டு வர மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏம்மா லட்சுமி, சாப்பாடு எடுத்து வைமா, எதுக்கு எல்லோரும் ஒரு மாதிரி இருக்கீங்க, சரி விழுங்க, நடந்து போச்சு, நான் ஏதோ வந்து ஆதி பாரதி நல்லா இருக்கும்னு நினச்சி பண்ணேன், கடைசியில் இப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியாமல் போச்சு, வாங்க பசிக்குது, சாப்பாடு எடுத்து வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. லட்சுமி வந்து சாப்பாடு எடுத்து வைக்காங்க. அந்த இடத்துல வந்து ஆண்டாள் வந்து எனக்கு வேண்டாம், நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அத்தா, என்னத்தா எனக்காக வந்து சாப்பிட மாட்டியா, வாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து கூப்பிட்றாரு. சரின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துருக்காங்க. உடனே வந்து நம்ம ஆண்டாள் வந்து சாப்பிடாமே இருக்காங்க. அந்த இடத்துல நான் வந்து தர்மலிங்கம் வந்து ஊட்டியெல்லாம் விடுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. மனசுக்குள்ளேயே அந்த தர்மலிங்கம் வந்து யோசிக்காரு, ஆண்டாள் என்னை மன்னிச்சிருத்தா, நான் வந்து நீ வந்து இப்படி இருக்குன்னு நினைக்கல, எனக்கு அந்த எதிரியே வந்து அந்த ஆதியும் அழகர் தான், அவங்க 2 பேர் வந்ததுலேருந்து இந்த வீட்டில் வந்து நானாகவே இல்லை, அவங்க 2 பேர்த்த பிரிக்கிறதுக்கு நான் இது தவிர வேறு வழி தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா நம்ம தர்மலிங்கம் வந்து சொல்கிறாங்க, ஆண்டாளு தயவுசெய்து வந்து மன்னிச்சிருமா, அப்பா வந்து ஆதி பாரதி வந்து சேர்ந்து வாழணும்னு நினச்சேன், இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரியலம்மா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி விடுங்கப்பா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம லட்சுமி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, இவர் நல்லவரா கெட்டவரான்னு தெரியலையே, இது என்ன இவரை புரிஞ்சிக்கிறவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது, சரி எல்லாத்தையும் மறந்து சாப்பிடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அப்போ நம்ம மாப்பிள்ளை கால் பண்ணி கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து லட்சுமி சொல்கிறாங்க. எது, அவனை கூப்பிடணுமா, அவனெல்லாம் கூப்பிட முடியாது, எல்லாத்தையும் மறக்குன்னா நான் வந்து என் பொண்ணை தான் சொன்னேன், உன்னை ஒன்றும் சொல்லலை சரியா அப்படின்னு சொல்லிட்டு
கோவப்படுற மாதிரி தான் காட்டுறாங்க தர்மலிங்கத்தை. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.